2025 ஆண்டு இறுதி பகுதியிலே நமக்கு நடந்த இந்த பேரழிவு நாடு முழுவதையும் அவலத்தில் உள்ளாக்கியுள்ளது. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அவலத்தை நீக்குவதற்கு நாங்கள் பாடுபடுகின்றோம். அரசாங்கம் முழு முயற்சியோடு எல்லா மக்களையும் ஒரே பார்வையிலே எல்லோரையும் மீண்டும் எழுச்சி மிகுந்த ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும் என்று எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பாராட்டுக்குரியது. ஏனைய சமய சமூக நிறுவனங்கள், தனியாருடைய முயற்சிகள், நன்கொடையாளர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எடுக்கின்ற முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த வேளையிலே தான் இந்த பேரழிவு எங்களை நிச்சயமாக முடக்கிவிட முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதன் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் இன்னும் ஒரு புதிய ஆண்டை எங்களுக்கு தந்திருக்கின்றார். 2026 ஆண்டு ஒரு புதிய ஆண்டாக எங்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே வேதனை நடுவிலும் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை என்பதை இந்த ஆண்டு உறுதிப்படுத்துகின்றது. இந்த விசுவாச உண்மையோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய புத்தாண்டு ஆசிரியர்களை கூறி நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இயேசு எங்களுக்கு தருகின்ற இந்த ஆசீர்வாதம், இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவாக இருக்கும் என்றால் 3 விடயங்களை நான் இதிலே குறிப்பாக குறிப்பிட்டு இந்த வருடம் முழுவதும் ஒரு எழுச்சிமிக்க சமூகமாக, எழுச்சிமிக்க நாடாக, எழுச்சிமிக்க ஒரு தேசமாக நாங்கள் வாழ வேண்டும், மலர வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். முதலாவதாக எங்களை ஆண்டவர் குணமடைய அழைக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் எம்முடைய வாழ்வின் உள்ளும் புறமும் நாங்கள் குணமடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுளிலே நம்பிக்கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் பயத்தோடு எங்களுடைய வாழ்விலே நல்ல ஒரு குணமாக்கலை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வருடத்தில் நாங்கள் அழைப்பு பெறுகின்றோம். அதே வேளையிலே நாங்கள் ஒற்றுமையாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எங்களிடத்தில் இருக்கின்ற பிரிவினைகள் எல்லாவற்றையும் நீங்கி இந்த புதிய வருடத்திலே நாங்கள் புதிய உணர்வோடு, புதிய சமூகமாக, ஒற்றுமையின் சின்னமாக எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். 3ஆவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் சேவை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் மற்றவர்களுக்காக வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் எங்களுடைய இந்த பேரழிவுகளில் எல்லாம் எங்களுக்கு கிடைத்த செய்தி அதுதான். நாங்கள் ஒருவருக்கு நிறைய உதவி செய்தோம், ஒருவரை தாங்கி கொண்டோம். அந்த சேவை மனப்பான்மை தொடர்ந்து எங்கள் சமூகத்திலே இருக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் இந்த பேரழிவுகளை எல்லாம் அலட்சியப்படுத்தாது நாங்கள் கருணையும் இரக்கமும் நிறைந்த ஒரு திருச்சபையாக, கருணையும் இரக்கமும் சேவையும் அன்பும் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகம் வளர வேண்டும். அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புதிய வருடத்திலே நான் ஆசித்து நிற்கின்றேன். கடவுள் நமக்கு முன்பாக செல்லுகின்றார் என்ற அந்த உண்மையோடு, அந்த இறை தத்துவத்தோடு, இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டை நாங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுவோம். ஆகவே உங்களுக்கு அமைதி, நீதி, நம்பிக்கை நிறைந்த, உண்மை, அன்பு நிறைந்த ஒரு நல்ல ஆண்டாக இந்த புதிய ஆண்டு அமையட்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும், உங்களுடைய தொழில்துறைகளும், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி முயற்சிகளும் இறைவனால் இந்த ஆண்டு முழுவதும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், இந்த ஆண்டை முழுமையாக மாதாவுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆகவே இந்த கடவுளின் தாய் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாளாக. மருதமடு அன்னையினுடைய பரிந்துரை இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க கடவனவாக.